எல்லாருக்கும் வணக்கம். லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி எளிமையாக படிக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லலிதா சஹஸ்ரநாமம்ன்றது அம்பாளுடைய 1000 திருநாமங்கள். வார்த்தைகள் இதில் பெருசாக இருக்கும். அதை நான் எப்படி எளிமையாக படிக்கிறதுன்னு பிரித்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஒரு வீடியோவுக்கும் 10 ஸ்லோகன் நான் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். முயற்சி பண்ணி படிக்க உங்களுக்கு மனசில் பதிஞ்சு அப்புறம் நீங்கள் புக்கே இல்லாமல் நல்லா தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். மனசில் எளிமையாக பதியக்கூடிய ஒரு விஷயம்தான். படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பென்சில் எடுத்துக்கோங்க, புக்கை பார்த்து பிரிச்சுக்கோங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எளிமையாக உங்களுக்கு வந்துடும் லலிதா சஹஸ்ரநாமம். நிறைய சாண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் நீங்கள் கற்றுக்கலாம். எழுத்துக்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதை தமிழில் சில முக்கியமான வார்த்தைகளை எப்படி படிக்கிறதுன்னு நான் ஒரு சின்ன நோட் தரேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட உச்சரிப்பை இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது எப்படி எளிமையாக படிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. வார்த்தைகளை பிரித்து நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் படிங்க. ஓம் ஸ்ரீ மாதா, பிரித்து படிங்க. ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீ மத் சிம்ஹாச நேஸ்வரி சிதக்னி குண்ட, பிரிச்சுக்குங்க. சிதக்னி பிரிச்சு குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதாக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா. இப்படி படிக்கணும். பிரித்து படித்து பார்த்து பழக உங்களுக்கு ஸ்லோகம் எளிமையாக வந்துடும். உத்யத் உத்யத் 2 இத்து வரும். உத்யத் பானு சஹஸ்ராபா சதுர் பாஹு. அதை ஹூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். சமன்விதா ராகஸ் பரூப பாசாட்யா குரோதா அப்படின்றது இக்கில் இருக்குது. இக்குன்ற வார்த்தையில் வருது. அதை குரோதா, இக்ரோதா. காராங்குசோச்வலா. இப்போ அதை சேர்த்து படித்து காட்டுறேன். உத்யத் பானு சஹஸ்ராபா சதுர் பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாங்காராங்குசோச்வலா. இப்படி தான் ஸ்லோகமாக படிக்கணும். நான் பொறுமையாக படித்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி முயற்சி பண்ணி படிங்க, வந்துடும். 3வது ஸ்லோகம். மனோ ரூபேஷு மனோ ரூபேஷு கோ தண்டா பஞ்ச தன்மாத்ர சாயகா நிஜா ருண பிரபா. இப்பிரபா வருது. பீன்னு படிக்கணும். பிரபா பூர மஞ்சத் பிரம்மாண்ட மண்டலா
இப்பு வர இடத்துல நீங்கள் பீன்னு படிக்க ஆரம்பிக்கணும். பிரம்மாண்ட, மண்டலா, பிரபாபூர, இப்ரபாபூர, பிரபாபூர அப்படின்னு படிக்கணும். 4வது ஸ்லோகம் சம்பகா, சோக, பிரிச்சுக்கோங்க. சம்பகா, சோக, புன்னாக, சௌகந்திக. சவ்வுன்றது ஒரு வார்த்தை, எழுத்து. சவ் தனியாக பிரிச்சுக்கோங்க, கந்திக்க தனியாக பிரிச்சுக்கோங்க. லசத்கசா, குரு தனியாக பிரிச்சுக்கோங்க, விந்த தனியாக பிரிச்சுக்கோங்க, மணி, குரு விந்த மணி. ஸ்ரேணி, இச்ரேணி, இச்ச ஸ்ரேணி அப்படின்னு சொல்லணும். கந்த, கோடீர, மண்டிதா, சம்பகா, சோக, புன்னாக, சௌகந்திக, லசத்கசா, குருவிந்தமணி, ஸ்ரேணி, கணக்கோடீர, மண்டிதா அப்படி படிக்கணும். 5வது ஸ்லோகம் அஷ்டமி. அஷ்டமி, சந்திர பிரிச்சுக்கோங்க. அஷ்டமி, சந்திர பிரிச்சுக்கோங்க. விப்ராஜ, தலி பிரிச்சுக்கோங்க. தலி, கஸ்தல, சோபிதா, சோபிதா, முகச்சந்திர, முகச்சந்திர, கலங்காப, கலங்காப, மிருக, இம்ம மீன் படிக்கணும். மிருக நாபி, மிருக நாபி, விசேஷகா. அஷ்டமி, சந்திர, விப்ராஜ, தலி, கஸ்தல, சோபிதா, முகச்சந்திர, கலங்காப, மிருக நாபி, விசேஷகா. 6வது ஸ்லோகம் வதனஸ்மர, வதனஸ்மர, மாங்கல்ய, இக்க ரூஹனே படிக்கணும். கிரக, தோரண, சில்லிகா, கிரக, தோரண, சில்லிகா. வக்ர, லக்ஷ்மி, பரிபாக, சலன், மீனாப, லோச்சனா, வதனஸ்மர, மாங்கல்ய, கிரக, தோரண, சில்லிகா, வக்ரலக்ஷ்மி, பரிவாக, சலன், மீனாபலோசனா அப்படி படிக்கணும். 7வது ஸ்லோகம் நவ, சம்பக, புஷ்பாப, நவ, சம்பக, புஷ்பாப, நாசா, நாசா, தண்ட, விராஜிதா, விராஜிதா தனியாக படிக்கணும். விராஜிதா, தாரா, தாரா, காந்தி தனியாக பிரிச்சுக்கோங்க. தாரா, காந்தி, திரஸ்காரி, திரஸ்காரி,
காரி. நாசா பரண. பா ஷு, அந்த எழுத்து வந்து ஷு. பாஷுரா. நவ சம்பக புஷ்பாப. நாசா தண்ட விராஜிதா. தாரா காந்தி திரஸ்காரி. நாசா பரண பாஷுரா. 8வது ஸ்லோகம். கதம்ப மஞ்சரி. மஞ்சரி. கதம்ப மஞ்சரி. இக்க வந்து இக்ளுப் லூன்னு வருதா, க்ளுப் த அப்படி சொல்லணும். க்ளுப் த. கதம்ப மஞ்சரி க்ளுப்த. கர்ண பூர மனோஹரா. மனோஹரா பிரிச்சுக்கோங்க. மனோஹரா. தாடங்க. தாடங்க. யுகலி. யுகலி. பூத. தப பிரிச்சுக்கோங்க. தப. நோடுப மண்டலா. கதம்ப மஞ்சரி க்ளுப்த. கர்ணபூர மனோஹரா. தாடங்க யுகலி பூத. தப நோடுப மண்டலா. 9வது ஸ்லோகம். பத் மராக சிலா தர்ச. சிலா தர்ச. பரி பிரிச்சுக்கோங்க. பரி. பாவி பிரிச்சுக்கோங்க. கபோலபுஹு 2 புள்ளி வச்சா ஹூன்னு முடிக்கணும். கபோலபுஹு. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஹூ ஹீ அப்படி மாறும். அது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம். இப்போது கபோலபுஹு அப்படி படிக்கணும். நவ வித்ரும. நவ பிரிச்சுக்கோங்க. வித்ரும. பிம்பஸ்ரீ. பிம்பஸ்ரீ பிரிச்சு பிம்பஸ்ரீ. நயக்காரி. ரதநச்சதா. ரத நச்சதா. பத்மராக சிலாதர்ச. பரிபாவி கபோலபுஹு. நவ வித்ரும பிம்பஸ்ரீ. நியக்காரி ரதநச்சதா. 10வது ஸ்லோகம். சுத்த வித்யாங். அங்கே பிரிச்சுக்கோங்க. வித்யாங். குரா கார. விஜ பங்க்தி. இத்தை வந்து பாஸ் பண்ணிட்டு விஜ பக்தி. வயோஜ்வலா. ப யோ இஜ் அந்த 2 இன்ச்சு இருந்தால் ஒன்றா எடுத்துக்கோங்க. ஜ்வலா. பலா. கற்பூர. கற்பூர. வீடி. வீடி. காமோத. சமா. கர்ஷ. ஹ அப்படி படிக்கணும். கர்ஷ. திகந்தரா. திகந்தரா. சுத்த வித்யாங்குராகார. விஜ பக்தி வயோஜ்வலா. கற்பூர வீடி காமோத. சமா கர்ஷ திகந்தரா. இப்போ 1லேருந்து 10 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இது தினமும் சேன் பண்ணிகிட்டே இருங்க. ஈஸியாக வந்துடும்.
அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.